ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராஜ்ஜியத்தில் அரசர் எப்பொழுதும் தனது அரண்மனை பின்னால் இருக்கும் தோட்டத்திலே அதிகமாக நேரத்தை செலவிட்டு வந்தார். அவர் செய்யும் செயல்கள் பலருக்கும் வித்தியாசமானதாக இருக்க அவரது வேலைக்காரன் அதை கவனித்து கொண்டே இருந்தான். அவருக்கு தினமும் உணவு எடுத்து செல்லும் அவன் அதில் தான் ஏதோ ரகசியமாக இருப்பதை உணர்கிறான். ஒரு நாள் மூடியிருக்கும் அந்த உணவை திறந்து பார்த்தால் உள்ளே வெள்ளை பாம்பு. இதை ஏன் ராஜா தினமும் சாப்பிடுகிறார் என யோசித்து கொண்டே நாமும் சாப்பிட்டு பார்த்தால் என்ன என்று அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டதும் அவனுக்கு ஏதோ வயிறை புரட்டுவது போல உணர உடனடியாக அரண்மனைக்கு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றான். அங்கு இருந்த ஒரு குளத்தின் அருகே யாரோ பேசுவது போல கேட்க அருகில் சென்று பார்த்தான் அந்த வேலைக்காரன். அங்கு 3 மீன்கள், இந்த ராஜா நம்மை இங்கிருந்து வெளியே அனுப்ப மாட்டான் என்கிறாரே, தினமும் வந்து பேச மட்டும் செய்கிறார், நமக்கு இங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை ஏன் கேட்டும் அவர் நம்மை இங்கேயே இருக்க சொல்கிறார் என பேசிக்கொள்ள இதுதான் அவனுக்கு கேட்டிருக்கிறது. அந்த வெள்ளை பாம்பு சாப்பிட்டதால் தான் நமக்கு விலங்குகள் பேசுவது கேட்கிறது. இதனால்தான் அரசர் அதிகமாக தோட்டத்திலேயே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அந்த மீன்களை பிடித்து கொண்டு கடலில் விட்டான். அந்த மீன்களும் அவனுக்கு நன்றி சொல்லி கிளம்பியது. தோட்டத்தின் கிளையில் காக்கை குஞ்சுகள் கீழே விழுந்து விடுவோமோ என பேசிக்கொள்ள அவற்றை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்தான். மேலும் பசிக்குது என்று சொல்ல அவற்றுக்கு தினமும் உணவும் அளித்து வந்தான். சில காலங்கள் கழித்து அரசர் இளவரசிக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் வைத்த போட்டியில் யாரும் உயிருடன் திரும்பவில்லை. அப்படி என்ன போட்டி என அதில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொல்ல அரசரோ சிரித்து கொண்டே உயிருடன் வந்தால் சரி என போட்டியை சொன்னார். அவர் ஒரு தங்க மோதிரத்தை தூக்கி கடலில் வீசி இதை தான் எடுத்து வர வேண்டும் என சொன்னார். அவன் சற்றும் யோசிக்காமல் கடலில் குதித்தான். அவன் காப்பாற்றிய மீன்கள் பெரியதாக வளர்ந்திருந்தன. அந்த மீன்கள் அவனை பார்த்ததும் அவனை தூக்கி கொண்டு கடலுக்கு வெளியில் விட்டு கையில் மோதிரத்தையும் கொடுத்தன. இதை பார்த்த அரசர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த வேலைக்காரனும் திகைத்து நின்றான். அன்றைக்கு நீ எங்களை இங்கு விடவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு பெரியதாக ஆகி இருக்க மாட்டோம் என அந்த மீன்கள் அவனுக்கு நன்றி கூறின. அரசருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் சொன்ன வாக்கை மீறக்கூடாது என்பதற்காக அவனுக்கே மகளை திருமணம் செய்ய உத்தரவிட்டார். ஆனால் இளவரசியோ, என்னால் ஒரு வேலைக்காரனை மணக்க முடியாது, அப்படி நான் அவனை மணக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு தங்க மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று இளவரசி கூறினாள். ஆனால் அவன் பல நாட்களாக அலைந்து திரிந்தும் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவன் சோகமாக தோட்டத்தில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவன் காப்பாற்றிய காகங்கள் இப்பொழுது நன்றாகவே வளர்ந்திருந்தது. அவை பறந்து திரிந்து இளவரசி கேட்ட தங்க மாம்பழத்தை வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை இளவரசிக்கு கொடுத்தான். இளவரசியும் வேலைக்காரனும் அதை சாப்பிட அவர்களுக்கு காதல் மலர்ந்தது. அரசர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். நேற்றைய புதிரின் விடை. ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. விடை தென்னை. இன்றைய புதிர். குதிரை ஓட ஓட அதன் வால் சிறியதாகும். இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான
அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.